நேற்று படத்துக்கு போகிறேன், ஒருத்தர் வந்து காதல் ஒன்று கற்றுட்டு போகிறோம், ஒருத்தன் டிவி கேட்குறான், ஒருத்தன் விஜய்ங்கிறான். எனக்கு கண்ணீரே வந்துடுச்சு. நான் பேசுறது விஜய் அப்பா பற்றி, அம்மா பற்றி, ஒய்ஃப் பற்றி, அவரை பற்றிலாம் பேசல. அதை பற்றி எனக்கு தேவையே கிடையாது. அது தனி மனித அவங்க வாழ்க்கை எப்படி வேணா இருந்துட்டு போடும். முதலமைச்சராக என்ன பண்ணிட்டுருக்காரு, அவர் முதலமைச்சர் வந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னு அன்றைக்கி பேசினேன். இப்போ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பேசுகிறேன். இதுக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணுமே தவிர நேரடியாக அடிக்கிறானுங்க, ஃபேமிலி அடிக்கிறானுங்க. என் ஒய்ஃப்லாம் கடந்து கதறினாங்க ஒரு நாள், இனிமேல் பேசாதீங்க அப்படின்னாங்க. அதான் நான் சொன்னேன், பேசாதீங்க ஒரு ஆப்ஷன், அப்படி பேசாமல் இருக்கணும்னா 2 ஆப்ஷன் இருக்குது. இல்லாட்டி ஊரை விட்டு ஓடி போயிடணும். அப்படி விட்டுட்டு இந்த ஊரில் நான் பேசாமல் இருப்பேன்னா என்னால் இருக்க முடியாது. உங்களுக்கு விருப்பம்னா இருங்களே, நீங்கள் தான் கிளம்புங்கன்ற அளவுக்கு நான் வந்துட்டேன். இப்போ எங்களுக்கு என்ன வருத்தம்னா, நீங்க சொல்றது புரியுதான்னு கூட தெரியல. சொல்ற பாயிண்ட் வந்து நீங்க கொள்கையாதான் ஸ்ட்ராங்கா பேசுறீங்கன்றது சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு தனிப்பட்ட வகையில அந்த புரிதலை ஏற்படுத்தாத குறையும் நான் திமுக அதிமுக நான் சொல்லுவேன். அந்த புரிதலை இளைஞர்கள் மத்தியில் ஏற்றாம போனது காரணமே திரும்பவும் இதே அதிமுக அதிமுக. நீங்க என்ன பண்ணணும், மாணவர் அரசியலை தடுத்துட்டீங்க. மாணவர் அரசியலை வச்சிருந்துருக்கணும். கல்லூரிகள் தோறும் எலெக்ஷன் நடந்திருக்கணும். அப்படி கல்லூரிகள் தோறும் எலெக்ஷன் நடந்துச்சுன்னா அவனுக்கு கம்யூனிஸ்ட் சிந்தனை வந்திருக்கும், அவனுக்கு நாலேஜ் வந்திருக்கும். நடிகர் என்பவர்களால் ஆட்சி செய்ய முடியாதுங்கிற மனநிலை வந்திருக்கும். ஏன் கேரளாவில் அது நடக்கலை? ஏன் மகாராஷ்டிராவில் அது நடக்கலை? எதனால வெஸ்ட் பெங்காலில் அது நடக்கலை? புரியுதுங்களா? கர்நாடகாவில் திரு ராஜ்குமார் அவர்கள் வந்து கடவுளாவே பார்த்தாங்க. அவர் ஏன் அரசியலுக்கு வரல? ஏன் அரசியலுக்கு கொண்டுட்டு வரல அந்த மக்கள்? இப்போ சிவராஜ்குமார் இருக்காரு, என் கூட நடிச்சிட்டு இருக்கிறாரு. நான் கேட்குறேன், அண்ணா நீங்கள் ஏன்னா அரசியலுக்கு வரல? தட்ஸ் டிஃப்ரெண்ட் பார்ட் மேன். அது வந்து சர்வீஸ் மேன், சர்வீஸ், பியூர் சர்வீஸ். அதுக்கு நாலேஜ் வேணும். நான் மறக்கவே மாட்டேன் சொன்னார். அண்ணா அந்த நாலேஜ் இனிமேல் ஏற்படுத்திக்கங்க, நான் உங்களுக்கு 50 வயசு கிராஸ் ஆச்சு. நோ, ஃப்ரம் 12 அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஃப்ரம் 12 இயர்ஸ் ஓல்டுலேருந்து நான் பொலிட்டிக்ஸ்க்கு வந்திருக்கணும். 18 வயசுல நான் களத்தில் இறங்கியிருக்கணும். 30 வயசுக்குள்ள நான் 15-20 முறை நான் சிறைக்கு போயிருக்கணும் அப்படின்னு யாரு? ராஜ்குமார் சார் சொன்னார். ராஜ்குமார் சன் சிவராஜ்குமார் சார் சொன்னார்.